வெல்கம் டு ஃபேட்டிமா குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடி ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்திரம் வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு சொட்டு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் வந்துட்டு ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை வந்து பொரித்து எடுத்துக்கிடலாம். இது பாதி பொரிய ஆரம்பித்த உடனே வந்து ஒரு கப் வந்துட்டு துவரம்பருப்பு, ஒரு கப் வந்துட்டு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டும் சேம் அளவு தான் எடுத்துருக்குறேன். இப்போ அடுத்தில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து மல்லி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 10 காஞ்ச மிளகா, ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை. இதை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இப்போ வந்து 3/4 பாகம் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு எள்ளும், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து வறுத்துக்கலாம். அந்த எள் வந்து வெடிக்கும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இதை வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்தோன்னா வந்துட்டு தீஞ்சு போயிடும் சீரகமும் எள்ளும். அதனால் கடைசியாக தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கல் உப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இந்த என்னென்ன பொருட்கள் தேவை, எவ்வளோ சேர்க்கணும், இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கல்லுப்பு வந்துட்டு சேர்த்து வறுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து வறுத்த பொருட்களை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி வந்துட்டு நல்லா ஆற விடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வறுத்த பொருளெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துருக்குறேன். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஆறி போயிடும். அது வறுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் தான் ஆகும். அரைக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.